தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலருப்பு மேல்நிலைப் பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூரு தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும், சதீஷ் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், உடல்நலத்துக்காகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், அனைத்து நோயாளிகளுடைய நலனுக்காகவும், யார் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ராபர்ட் ராயர் ஆண்மலை பாற்றிக்காகவும், மார்வெட் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் வியாபார வளர்ச்சிக்காகவும், தீப்தீஸ் மாதா செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், கிறிஸ்டன்ஸ் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், சேவர் அன்னைக்கு நன்றியாகவும், சோசை மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அமலி வின்ஃப்ரெட் ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்தி மரி செசிலின் வேலை கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும், ரத்னகுமார் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்த்வானெட் மார்க்ரெட் 9ஆம் ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்து சாமி புனிதராணி 25ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், உடலுடன் நலனுக்காகவும், இறையாசிர் வேண்டியும் குடும்ப கருத்துகளுக்காகவும், மேலும் சிறப்பாக திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய ஞான வளர்ச்சிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களிடம் தாய் திருச்சபையானது புனித மரிய குரற்றி அவர்களுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. இவர் 1890ஆம் ஆண்டிலே இத்தாலி நாட்டில் பிறந்தவர். 12 வயதில் தனது உயிரை இழந்தவர். தன்னுடைய அருகில் இருந்த வீட்டில் இருக்கின்ற அலெக்சாண்டர் என்ற ஒரு இளைஞனால் இவர் தவறான வழியில் பயன்படுத்த முயற்சி செய்யப்பட்ட போது தன்னுடைய புனிதத்தை, தன்னுடைய கற்பினை காப்பாற்றுகின்ற அந்த முயற்சியில் தன்னையே இவர் இழந்தார். அவன் பலமுறை இவரை கத்தியால் குத்தி கொலை செய்தான். அன்புக்குரியவர்களே, சாகும் தருவாயிலும் அவனை உன்னை கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார் என்பதை வலியுறுத்தினார். இறுதியாக சாகும் தருவாயில் அந்த மனிதனை, அந்த இளைஞனை மன்னித்து உயிர் துறந்தார். எனவே அன்புக்குரியவர்களே, இது இந்த புனிதை தன்னுடைய கற்பனை காப்பாற்றுகின்ற, புனித வாழ்வை காப்பாற்றுகின்ற முயற்சியில் தன்னையே இழந்தவர். எனவே நாமும் இவரை போல ஒவ்வொரு நாளும் புனிதத்திலும் தூய்மையிலும் வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, வழிகாட்டுதலை நாம் முயற்சித்து நம்முடைய வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க முயற்சிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக.
தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகும் அருளை எங்களுக்கு தந்து கிறிஸ்துவின் ஒளியில் நடக்க எங்களை அழைத்துள்ளீர். பொய்மை என்னும் இருளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் நிலைத்து நின்றிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவசனங்கள் 1-19 முடிய. அந்நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என. அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உம் ஒரே மகனை, உம் மகனான ஈசாக்கை அழைத்துக்கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தம் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளை பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிட அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உம் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். எனவே ஆபிரகாம் தம் இடத்திற்கு யாவேயிரே என்று பெயரிட்டார். ஆதலால் தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தில் நின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், உன் ஒரே மகனை பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசை பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உம் வழிமரபை பலுகி பெருக செய்வேன். உம் வழிமரபினர் தம் பகைவரின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உம் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர்செபாவுக்கு திரும்பி சென்றார்கள். அங்கேயே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பதிலுரை பாடல் பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் அவர் எனக்கு செவி சாய்த்தார். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மனதில் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீய சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய புதுமைகளை பார்க்கின்ற பொழுது மனிதர்களை குணப்படுத்துவதில் பல்வேறு முறைகளை அவர் கையாண்டுள்ளார். ஒரு சில நேரங்களில் அவர்களை தொட்டு குணப்படுத்தியிருக்கின்றார். ஒரு சில நேரங்களில் உமது நம்பிக்கை குணமாக்கிற்று என்று சொல்லி அவர்களை குணமாக்கின்றார். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முடக்குவாதமுற்றவனை ஒரு வித்தியாசமான முறையில் அவனை குணப்படுத்துகின்றார். அதாவது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவனை குணப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, யூத சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கின்றது.
ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் அனைத்திற்கும் காரணம் அவன் செய்த பாவங்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். ஒரு முறை இயேசுடைய சீடர்கள் கூட ஒரு பார்வையற்ற மனிதனை குணப்படுத்திய பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார்கள், இவன் இப்படி இருப்பதற்கு இவன் செய்த பாவமா அல்லது இவருடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கின்றார்கள். எனவே ஒரு நோயினுடைய அடிப்படை காரணம் பாவம் என்பது அவருடைய நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு சிறந்த மருத்துவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்கு எதை சொல்லி குணப்படுத்த வேண்டும், யாருக்கு எந்த மருந்தை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். எனவே பாவ நோயினால் பிடிபட்டிருந்த அந்த மனிதனை அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்வதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு புதிய வாழ்வினை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களை, நாமும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை காரணம் நம்மோடு இருக்கின்ற பாவங்கள். நம்முடைய ஆழ்மனதில், நம்முடைய உள்ளத்தில் நாம் சேர்த்து வைத்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் தான். எனவே அதிலிருந்து வெளிவருகின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் பல நோய்களிலிருந்து விடுதலை பெற முடியும், மன மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள முடியும். கார்ல் மெனிங்கர் என்கின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறார், ஒரு உளவியல் மருத்துவர். அவரிடம் கவுன்சிலிங்களுக்காக, அதாவது ஆலோசனைகளுக்காக வருவரிடம், மருத்துவ ஆலோசனைக்காக வருபவர்களிடம் அவர் முதலில் கேட்பது ஒரு கேள்வி, நீங்கள் கத்தோலிக்கரா என்று கேட்பார். அப்படி அவர்கள் கத்தோலிக்கர் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் முதலில் சென்று பாவ சங்கீதம் செய்துவிட்டு பின்பு என்னிடம் வாருங்கள் என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, அப்படி அவர் அனுப்பிய 100% மனிதர்களில் 60% பேர் திரும்பி வந்ததே கிடையாது. ஏனென்றால் பாவ சங்கத்தின் வழியாக அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நோய்கள் நீங்கி, உடலில் இருக்கின்ற நோய்கள் நீங்கி ஒரு புது வாழ்வு பெற்றவர்களாக சென்றிருக்கின்றார்கள் என்று அந்த கார்ல் மெனிங்கர் என்கின்ற அந்த உளவியல் வல்லுநர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய பாவ நோயிலிருந்து அல்லது உடல் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் மன்னிப்பினை பெறுவதற்கு முன்வர வேண்டும், பாவங்களை அறிக்கையிடுவதற்கு முன்வர வேண்டும், மன்னிப்பை கொடுப்பதற்கும் முன்வர வேண்டும். இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மரிய கோரச்சுடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது இந்த அலெக்சாண்டர் என்பவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த 30 ஆண்டுகளில் இந்த மனிதர் ஒரு மனநோயை பிடித்தவனை போல அந்த சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் விண்ணிலிருந்து அந்த மரிய கோரச்சி என்கின்ற பெண்மணியானவள், புனிதையானவள், இந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்ததன் வழியாக, அவருடைய வாழ்வுக்காக மன்றாடுவதன் வழியாக அவன் மனம் திரும்பியவனாக வெளியில் வந்து அவருடைய பெற்றோரை பார்த்து பாவ மன்னிப்பினை பெற்றான், ஒரு புதிய வாழ்வினை பெற்றுக் கொண்டான். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில் பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற ஒரு திருவருட்சாதனத்தை சரியான விதத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே, இந்த மாடர்ன் வேர்ல்டுல இந்த பாவ சங்கீதம் திருவருட்சாதனம் குறைந்து கொண்டே வருகின்றது. பாவ சங்கீதம் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு மக்கள் தயங்குகின்றார்கள், வெட்கப்படுகின்றார்கள். இதனை நாம் எப்பொழுது முறியடித்து முன்வந்து ஒரு வீரத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகின்றோமோ அப்பொழுது புது வாழ்வினை கண்டிப்பாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, பாவ சங்கீதம் வழியாக புது வாழ்வினை பெறுவோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரும் இந்த மனநோயிலிருந்து, உடல் நோயிலிருந்து விடுதலை பெற பாவ சங்கீதம் என்கிற திருவருட்சாதனை பயன்படுத்துவோம். அதன் வழியாக இறைவனின் ஆசிரை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளை நாம் மனித ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படிச்சவையுங்கள். இரக்கமுள்ள இறைவா, திருவருட்சாதன கொண்டாட்டங்களின் வழியாக உமது மீட்பின் வல்லமை எங்களில் தொடர்ந்து செயலாற்ற செய்கின்றேன். எங்களுடைய இந்த அர்ப்பண செயல் உமக்கேற்ற ஊழியமாக எங்கள் உள்ளார்ந்த பணியின் வழி அடையாளமாய் திகழ்வதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிட வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இந்த விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிறைவு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாகுவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்தவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமைக்கு கன்னி மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித மரிய கொரற்றி மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். மேலும் சிறப்பாக இத்திருப்பலின் வழியாக தங்கள் தேவைகளுக்காக கருத்துகளுக்காக வேண்டி நிற்கின்ற இந்த குடும்பத்தையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலி காண்கின்ற ஒவ்வொருடைய எண்ணங்களையும் நீரே நிறைவேற்றி அவர்களின் நினைவு கூர்ந்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவோடு நேற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமிழமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பாவ மன்னிப்பின் வழியாக நமக்கு ஒரு புதிய வாழ்வனை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வனை கொடுக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் திரளுகிற நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே,
உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. தந்தையே, இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருமணவுக்காக உமக்கு நன்றி கூறி உம்மை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இதனால் நாங்கள் புது வாழ்வு பெற்று உமது அன்பில் நின்று நிலைத்திருந்து உலகில் சென்று பலன் தரும்படியாகவும் அந்த பலன் நிலத்திற்கும்படியாகவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. போற்றுவோம்
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைக்கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்தியுள்ளோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துள்ளோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் பிரச்சனையுமாயிரம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.